அண்மை செய்தி. தாவேகா தலைவர் விஜயின் சேலம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தொடர்பாக வணக்கம்ல மாப்பிள, தேனியில இருந்து வந்துட்டாயா, கிளம்பி வந்துட்டாயே. நித்திய கண்ட பூர்ணாஷா போச்சே. எங்கிட்டு வர்றா எங்கிட்டு போறான்னு தெரியல. ஒண்ணு இந்த ஊர்ல இவே இருக்கணும், இல்ல நம்ம இருக்கணும். முடிவு கேட்ட கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. அது என்ன சொன்னீங்க? பிராண்டிங். அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். அந்த பிராண்ட் எந்த பிராண்டு? தளபதிங்கிற பிராண்ட். அந்த பிராண்ட உடைக்கலாம் நான் தெரியாது. பாத்துருமா? பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. 1.5 வயசு குழந்தைய நான் விட்டுட்டு வந்திருக்கேன் எங்க அம்மா கிட்ட. வந்து உன் அறிவுல ஆணி அடிக்கிற. போக கூடாதுன்னு சொன்னாங்க. கரூர் சம்பவம் மாதிரி ஏதோ ஆயிரம், நீ போவாதன்னு. அதெல்லாம் தாண்டி நான் எங்க அண்ணனை பார்க்க தான் வருவேன்னு சொல்லி எங்க அண்ணனை ஹாப்பியா சந்தோஷமா பக்கத்துல நின்னு பாத்துருக்கேன். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? இவ்வளவு நாள் இதை நான் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப களமே சொல்லுது, 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. டேய், அவன் செத்துட்டான்டா. இதை விட வேற என்னங்க வேணும்? வீட்டுல இருந்து போயில அவ்வளவு தடங்கள். பக்கத்து வீட்லயா இருக்கட்டும், அப்பா அம்மாவா இருக்கட்டும், வேணான்னு சொன்னாங்க. அவங்கள பேச்செல்லாம் கேட்டுட்டு நான் நம்பி வந்தேன். எங்க அண்ணனை நம்பி தான் நல்லா தான் நின்று இருக்கேன். 2 நாளா சாப்பிடல, மயக்கம் போடல, தலை வலிக்கல, வாந்தி வரல, நல்லா தான் இருக்கேன். பாட்டி, நான் ஒண்ணு சொல்லவா? சொன்னா உடனே கேட்கணும். சொல்லுப்பா. காலகாலத்துல ஒரு நல்ல டிக்கெட்டை வாங்கிட்டு போய் சீக்கிரம் சேர வேண்டியது. வெயில நிக்கணும். நிப்பியா 5 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் தளபதிக்காக இப்பவோ தண்ணி குடிக்க முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது. ஸ்ட்ரென்த்தா இருப்பியா? நம்மளுக்கு என்ன முக்கியம்? ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. அவன் இன்னும் திருந்தல மாமா. சேலத்து இளம் சிங்கம் தமிழன் பார்த்திபன். ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. கரேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பேஸ். கரேஜ் குச்சமே இல்ல. இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா? நமக்கு அனுபவம் இல்லதான். செல்ஃபே எடுக்காத ஒரு கூட்டணி கணக்கு, பழைய அரித்மேட்டிக் கணக்கு, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன். இன்னும் பல பேர் வர போறாங்க. ஜனவரிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட போகுது அப்படின்ற ரெடி தகவல்லாம் வருது. எல்லாம் ரெடி. அவர் வர்றேன்னு சொல்றாங்க. அவர் எப்ப வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வர. ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீசுக்கும் அதிகாரத்தை வச்சு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சதை தாண்டி வேற ஏதாவது கொம்பு முளைச்ச பெரிய அனுபவம் இவங்களுக்கு இருக்குதா? மறந்துட்டியா? சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க. அப்படிதான் இத்தனை வருஷமா உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. Few moments later. எல்லாரும் கொஞ்சம் கையப்படி வைங்களேன் எனக்காக.
நான் சொல்றத கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. எங்க ஓட்டு எங்க உரிமை. எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. One last simple question. விஜய நம்புறீங்களா ஸ்டாலின் சார நம்புறீங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கத்தம் கத்தம். என்ன சீண்டி பார்க்கறதா நினைச்சு கிண்டலும் கேலியுமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன், ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னடா சொல்ல போற? இந்த தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே, அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. என் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 8 கோடி பேர் இருக்காங்க. சூப்பர் கிரிஞ்சி. இந்த மாதிரி கிரிஞ்சி நான் பார்த்தது இல்லைங்க. ஒத்த எண்ணிக்கிற ஏமாண்டா அம்மால இனிமேல் நாங்கடா ஒத்த நாங்கதான் இனிமேல் கலெக்ஷன் எங்கள் தான் எலெக்ஷன் எங்கள் தான் ஜிலோ. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸ்டாலின் சார் எது எதுலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப நான் கொஞ்சம் சொல்லட்டுமா? நீ ஒரு தற்குறி. உட்கார்றா. உள்ளூர்கார நீ தான் உட்கார. காலைல இருந்து உட்கார்ந்து உட்கார்றா. உட்காரா நீ உட்கார்றா. நீ உட்காரா. நீ உட்கார்றா. உட்காரா. நீ உட்கார்றா. நீ உட்கார்றா. இது திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிக்கிறதுக்கு சதி பண்றாங்க அப்படின்னு முதல்வர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த சதியை தாவே கைது பண்ணுதா? அதனாலதான் பொதுச் செயலாளர் தான் கேட்கிறோம். ஏதாவது கூட்டணி கட்சி வர்றதுக்கு எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். ஹலோ விர்ச்சுவல் வாரியர்ஸ், அமௌண்ட் கிரெடிட்டட், அசம்பிள். டேய் ஊதி. யாரு யார் என்ன கூப்பிட்டது? நான் தான் அண்ணா. என்னடா ஜாலியா இருக்கிறீங்க? கலைஞர் உரிமை தொகை காசு. இந்த கலைஞர் உரிமை தொகை காசுன்ற பேர்ல ஓட்டு காசு கொடுக்குறாங்கண்ணா. எங்களை என்ன காசுக்கு விலை போறோம்னு நினைச்சீங்கன்னாங்களா? அதானா இந்த காசை அவன் மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு என் தலைவனுக்கு தான் என் ஓட்டுன்னு சொல்லிட்டு வர போனா. அவ்வளவு ரோஷக்கார ஊதியா நீங்க? ஆமாண்ணா. ஓ, அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அப்ப காசு ப்ளீஸ். அண்ணா நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கட்சிக்காரன்ட்ட சொல்லி இந்த காசெல்லாம் வாங்கி யாராவது இல்லாதப்பட்டவன்ட்ட கொடுத்துட்டு சொல்லுங்க. ஆனா நாங்களே இல்லாதப்பட்டவன் தானா? என்னடா 3000 தான் இருக்குது. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி. ஸ்டார்ட் பண்ணு. எங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.